வருங்க வருங்க பாப்பம் பாருங்க இது என்ன சேட்டை நீங்க இந்த மண் அல்ற வெட்டி தானே பாப்போம் உன்னை யார் மண் அள்ள சொன்னது உன்ன போலீஸுக்கு இல்ல உன்ன தலையிட கூடாதுன்னு சொன்னதில்ல இந்த விஷயத்துல போலீஸ் இப்ப யாரும் உங்களுக்கு மரியாதை இல்ல யாரு தர இல்ல ப்ராப்பரா அங்க டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இதுக்கு நீ மண் அல்றதுக்கு உனக்கு சட்டம் இல்ல மண் அல்றதுக்கு உனக்கு சட்டம் இல்ல சரிங்க என்ன 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 கட்டிக்கடா கடிக்கிறதுக்கு என்ன கட்டிக்கடா கடிக்க எங்க பாருடா கொண்டா டாக்குமெண்ட்ஸ் கொண்டாமல இல்ல என்னடா கிடாக்கு உனா கொண்ட கொடுத்தாச்சு என்ன கொடுத்தாச்சு போறியா கொண்டு போயிரானு பார்க்க வேண்டாம் பேச சும்மா இருங்க போங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் நீ உங்களுக்கு இப்ப நேற்று போலீஸுக்கு எல்லாம் வர சொன்னீங்க போலீஸுக்கு வர்றான்னு சொன்னீங்களா இல்ல உங்களையும் வர சொன்னது ஏன் வர இல்ல ஏன் நீ போன் பண்ண உண்டிய காணி உண்டியோ நீ அரசாங்கமே முதல்ல உனக்கு ஸ்ரீகாந்த சார்கிட்ட உனக்கு இருக்கு போற உனக்கு மண்ணல்ல சட்டம் இல்ல இதுக்கு மழை முடிஞ்சதா இல்ல எப்படி உனக்கு யாரும் அடிச்சது உனக்கு யாரும் அடிச்சது என்ன வேலையை மட்டும் பாருங்க நீங்க சரியா வேலை செய்யல அதுக்குள்ள மண் அள்ளல நாங்கள் மட்டும் மண்ணை எப்படி அள்ளுவேன் வந்து அலம்பிக்கன் என்ன நீங்க ஆதா காட்டுங்க நீங்க ஆதா காட்டுங்க இந்த வேலன் நீ முதல்ல போ அங்கால போலீஸ் வந்து போலீஸ் வந்து ஓடி வைக்க கொண்டாடுறதுக்கு சும்மா எல்லாரோட போக வேண்டாம் பேசாம போலீஸ் கூட்டிட்டு வா எல்லா விஷயத்தையும் நீ அடிச்சு பிரிக்க போறாரு அங்க அடிச்சு பிரிச்சு போட்டு போயிரு போய் போல போடு போய் யாரு கண்டால் வந்தா கிண்டி கண்டிருக்கிற அரிதக்கல்ல உறுப்பினரா மண்ணான் கட்டி உறுப்பினர் வேலையை மட்டும் பார்க்கணும் மட்டும் தான் போலீஸ்காரன் அண்டக்க சொல்லி வான் பண்ணி விட்டாரு யாருக்கு வழக்குகள் அறுபதற்கு வந்துட்டாரு இதுக்கு இல்ல வின்றதுக்கு காசை கொடுத்த ஒவ்வொன்றும் காணிங்க செட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவன் வந்து குண்டி போடு உனக்கு இதுக்கு வாய்க்கால் உறுதியில கிடக்கு அதை கொண்டா முதல்ல அதுக்கப்புறம் வந்து கிண்டு இருக்குல்ல கையோளும் கேட்கல வந்து வாய்க்கால் வெட்டி விடுறேன் மழை முடிஞ்சதா இல்ல முதல் கிட்டுக்கிட்டா இல்ல உங்களாம் சேர்த்த மதுல எல்லாம் யார காட்டு மதுல எல்லாம் முடிச்சேனி யாரு கட்டாலும் நீங்க ஒண்ணு செய்யணும் இருங்கோ அதுல உங்களை மாதிரி யாரும் இதுல உடைச்சு போட்டு இப்ப போய் நம்ம பாப்போம் அவங்க மேற்கொண்டா தெரியும் தானே பிறகு நான் நல்லூர்ல இருந்து சின்னத்துறை குமரேஸ்வரன் என்னோட பேர் வந்து இதில் வந்து நான் என்ன இதில் இந்த ஊடகத்துக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் என்னோட காணி ஒன்று நல்லூர் சங்கிலி வீதி 4ஆம் வட்டாரத்தில் வந்து இருக்குது.
அந்த காணி வந்து எங்கட தனிப்பட்ட காணி வந்து அது நாங்கள் வாங்கினது வந்து 2019 வாங்கின 6 வருஷம் ஆயிட்டுது. அந்த காணிக்குள்ள ஒரு குடும்பம் இருந்தது வந்து வசிச்சு வந்தது. அப்போ நாங்கள் அதை வந்து அவைக்கு எங்களோட காணி நாங்கள் விட சொல்லி அவங்க அப்புறம் ஒரு தவணை கேட்டு அப்புறம் அதுக்கு விடையில்லைன்னு அப்புறம் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்க தொடுத்து அவங்கள வந்து அதுக்குள்ளேருந்து வெளியேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்த நாங்கள் அதில் வந்து அப்புறம் நாங்கள் வழக்கு போய் கொண்டிருக்கோம். அப்போ நாங்கள் மனம் மொத்த அவையும் தங்களால் இந்த வழக்காடுறதுக்கு வந்து தங்களுக்கு காசு கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த வழக்கை வந்து நீங்கள் வெட்டி விடுங்கோ, நீங்கள் காசை தந்தால் கூட நாங்கள் வெளியில் போவோம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நாங்கள் மனம் மொத்து நான் வந்து அவங்களுக்கு வந்து 80 லட்சம் நீதிமன்றத்தில் வச்சு கொடுத்து அந்த வழக்கை வந்து அவங்களையும் வெளியேற்றி அந்த காணியை வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு எங்களோட காணிக்கு பக்கத்தில் உள்ளவர் வந்து அந்த எங்களோட காணி பாதைகளால் தண்ணியை வெட்டி விட்டவர். அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் போலீஸில் வந்து முறைப்பாடு கொடுத்தது உடனேயே. அப்போ அது தொடர்பில் போலீஸ் வந்து கூப்பிட்டு விளங்கிட்டு இது தொடர்பாக நீங்கள் ஆளுநரை சந்தித்து அவர்கிட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொன்னது. அதன் அடிப்படையில் நாங்கள் அந்தண்டே உடனே ஆளுநரை நேரடியாக சந்தித்து அவருக்கு நாங்கள் எங்களோட கோரிக்கையை வந்து இதுதான் பிரச்சனைன்றதை முறைப்பாடாக கொடுத்துருந்தோம். அப்போ அவர் வந்து இதுக்குரிய தீர்வை வந்து உடனேயே என்னென்று இந்த பிரச்சனையை உடனடியாக சால்வ் பண்ணி வைக்க சொல்லி ஆணையாளருக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருந்தார். அப்போ ஆணையாளர் அது சம்பந்தமாக ஒரு உடனடியாக நடவடிக்கை எடுக்கல. ஒரு 15 நாள் பிற்பாடு சம்மந்தப்பட்ட என்ன கூப்பிடல. ஆனால் எனக்கு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு வேனில் ஒரு 3-4 பேர் வந்தாங்க மாநகர சபையிலேருந்து வந்து எல்லாத்தையும் காணி எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்களாம் குளம் பின்னுக்கு இருக்கிறபடியாக குளக்கட்டு அதாவது குளர் நீர் மட்டம் மேலே உயரக்குள்ள ஊருக்குள்ளே தான் தண்ணி வந்து தேங்கி நிற்கும் வீடுகளுக்குள்ளேயும் காணிகளுக்குள்ளேயும். அதனால் இதுக்குள்ளால வேண்ட தனிப்பட்ட பாதைக்குள்ளால இந்த தண்ணியை வந்து ரோட்டு தண்ணியை வந்து வெட்டி விடுறது சரியில்லை, அது முறையும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து இது தொடர்பாக அந்த காணிக்குரிய ஆளோட வந்து முரண்படாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லமென்று சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் இந்த விஷயத்த அவ வந்து ஒரு எழுத்து மூலமாக அவங்களுக்கும் கொடுத்து எங்களுக்கும் தந்திருந்தா ஒரு முறையாக இருந்திருக்கும், அது ஒரு லீகலாகவும் இருந்திருக்கும். இது தொடர்பில் அப்புறம் அவையில் ஒரு இதொன்று எனக்கு லெட்டர் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ஆவணங்கள் இது இந்த பிரச்சனை தொடர்பாக எங்களோட ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்க சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. நானும் அந்த ஆவணங்கள் தொடர்பாக வந்து உடனடியாகவே அது முழு ஆவணத்தையும் கொண்டு அவன் கடிதம் கிடச்சி 2 நாளில் நான் ஆவணத்தை வந்து மாநகர சபை திட்டமிடல் பகுதியில் வந்து சமர்ப்பிச்சேன். இந்த வருஷம் 9ஆம் மாதம் இதோட ஆவணங்கள் சமர்ப்பித்தும் எனக்கு பதில் தராமை தொடர்பானதுன்னு சொல்லி ஒரு கடிதம் கொண்ட நேர்லையும் முழு டாக்குமெண்ட்ஸோடையும் கொடுத்துருந்தேன். நான் கடந்த 10ஆம் மாதம் 22ஆம் தேதி மாநகர சபை மெம்பர் இருக்கிறார் உதயஸ்ரீ என்று சொல்லி அவர் வந்து எங்களோட தனிப்பட்ட அந்த பாதைக்குள்ள நாங்கள் அடைச்சி டெம்பரரியாக ஒரு கேட்டு வந்து போட்டிருந்தோம். நாங்கள் அதை உடைச்சி பிரச்சனை அங்கே உடைச்சி தண்ணியை விடுறதுக்கு ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறாருன்னு எனக்கு ஒரு செய்தி ஒன்று வந்தது தொலைபேசி வாயிலாக. அப்போ நான் உடனடியாக அந்த இடத்துக்கு போகல. இதை யாரை கேட்டு நீங்கள் இதை வந்து வெட்டுறீங்கள் என்று சொல்லி கேட்க அவர் சொன்னார் யாரை கேட்டு வெட்டணும்ண்டு. அப்போ நான் சொன்னேன் காணி உரிமையாளர் என்ன கேட்டு தான் நீங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் எதை வேண்டாலும் முடிவெடுக்கலாம், எனக்கு முன்னறிவித்தல் தராமல் நீங்கள் இப்படி செய்யலாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தேன். அவர் என்ன தூசண வார்த்தைகளால் பேசியிருந்தார். அதை விட எனக்கு மண்பட்டி கொண்டு என்னை தாக்க முற்பட்டவர். அப்படி இருந்தும் அந்த முயற்சியை அவற்ற முயற்சியை வந்து அந்த உடைக்கிறதுக்கு மேற்கொண்ட முயற்சியை வந்து தடுத்து நிறுத்திட்டு உடனடியாகவே யாழ் மாநகர முதல்வரை சந்தித்தேன். இது தொடர்பாக அவர்கிட்ட கேட்டேன் இப்படி நடக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்ல. அப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே போன வருஷம் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது, இது தொடர்பாக வந்து ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சகல விஷயத்தையும் அவர்கிட்ட வந்து அந்த பழைய கம்ப்ளைண்ட்டில் இருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் இருந்து அவவுக்குரிய லெட்டரையும் இப்போ உடனடியாக அந்தாண்டு நான் அவவுக்கு கொடுக்க வேண்டிய லெட்டரையும் வந்து உடனே கொடுத்தேன். இப்படி தான் பிரச்சனையாண்டு அவ உடனே சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால் எனக்கு வந்து தம்பி இந்த விஷயம் எனக்கு தெரியாது, மாநகர ஆணையாளரால் இந்த விஷயம் ஏற்கனவே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்கள் ஆளுநருக்கு மாநகர ஆணையாளருக்கும் கொடுத்துருக்குறீங்க, இது தொடர்பாக எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால் ஏதோ தவறுதலாக நடந்துட்டுது. அப்போ இவர் உதயஸ்ரீ என்றவர் வந்து புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட்டை இப்படி ஏதோ தனிநபர் அடைச்சி வச்சிருக்கிறாருன்னு தனக்கு ஒரு முறைப்பாட்டை கொண்டு வந்தபடியாக தான் அதை என்னென்று பார்த்து உடைய என்று சொல்லிவிட்டது என்று சொல்லி சொன்னான். சரியாண்டு நான் இப்போ முழு டாக்குமெண்ட்ஸோட போய் கடிதத்தை கொடுத்தோன்னு அவள் பார்த்துட்டு சரி உடனே உதயஸ்ரீக்கு ஃபோனை போட்டு சொன்னவன் அங்கே எதுவுமே உடைச்சி சேதப்படுத்தாமல் திரும்பி வாங்கோ, உரிமையாளர் வந்திருக்கிறார் முழு டாக்குமெண்ட்ஸோட. இனி இது தொடர்பாக வந்து மாநகர சபையில் இருந்து யாரும் வந்து உங்களோட காணிக்குள்ள வந்து தண்ணியை வெட்டி விட மாட்டாங்க, மாநகர சபையிலேருந்து நான் யாரையும் அனுப்ப மாட்டேன்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன் இது தொடர்பாக நீங்கள் வந்து எனக்கு லெட்டர் ஊடாக
கடிதம் மூடாக எனக்கு எழுத்து மூலம் இந்த நீங்கள் சொன்ன விஷயத்தை தர சொல்லி. அப்போ அவள் சொன்னா இல்லை, நான் ஒரு மாநகர சபை மேயர், இதில் பிரதி மேயர் இருக்கிறார், முனிசிபல் கவுன்சிலர் இருக்கிறார், இந்த ஸ்டாஃப் இருக்குது, இவைக்கு முன்னுக்கு வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன நம்ப இல்லையோண்டோ. சரி, அதையும் நான் சரி அவள் சொல்கிறாதானே சரி என்று சொல்லி நான் அவள் மேயர் சொல்லிக்கல. சரி, இதுக்கு பிறகு நான் அவள் அவ்வளோ பேருக்கு முன்னுக்கு வச்சு சொல்கிறதுன்ற அந்த அடிப்படையில் நான் சரி என்று நம்பி போயிட்டேன். அடுத்தது இவர் அவ போன் போட்டு அந்த இடத்தை சேதப்படுத்த வர சொல்லியும் இவ சொன்ன அந்த அறிவுறுத்தலை மீறி நாங்கள் வீட்டை போய் அங்கே பார்த்தா காணிக்கிட்ட அந்த நாங்கள் போட்ட அந்த நிலங்கள் எல்லாத்தையும் அடித்து சேதப்படுத்தி தான் போயிருந்தவர். அதையும் நான் மறுநாள் இவன் கவனத்துக்கு கொண்டு போனேன், இப்படி நடந்திருக்கேன். சரி தம்பி, தெரியாதனமாக நடந்துட்டு இனிமேல் அப்படியான தவறு நடக்காதுன்னு சொன்னாங்க. சரி விட்டாச்சு. இப்படி இருக்கு. அப்போ நான் அப்பவும் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இது தொடர்பான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் காணிக்குரியால் நான் இருக்கிறது பண்டாரக்குளம் பிள்ளையாளுக்கிட்ட. அப்போ அவடத்து நீங்கள் எனக்கு உங்கள்கிட்ட அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, இது தொடர்பாக எனக்கு நீங்கள் தகவலை தாங்கோ, தந்துட்டு இந்த முடிவை நீங்கள் எடுக்கலாமண்டு. கடந்த 11ஆம் மாதம் 28ஆம் தேதி இவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு முன்னறிவித்தலும் தராமல் எங்களோட காணிக்கில் உடனடியாக வைக்கோவை விட்டு கேட்டு எல்லாத்தையும் முடைச்சி சேதப்படுத்தி ரோட்டு தண்ணியெல்லாம் வெட்டி விட்டுட்டு எங்களோட பின்பக்கம் குளம் இருக்குத்தானே, அந்த பின்பக்கம் சுவரை எல்லாத்தையும், அதாவது மதில் சுவரை உடைச்சி விட்டுருக்குறாங்க. 10 அடி நீளமான அந்த சுவரை அப்படியே உடைச்சி சேதப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணினாங்க, தம்பி நான் உங்களுக்கு எடுத்திருந்தேன், என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால் நான் சொன்னேன், இது என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறீங்களாமன்ட்டு அறிஞன்னு. தம்பி தெரியாதனமாக நான் சனங்கள் எல்லாரும் கேட்டதால் நான் அதை தெரியாதனமாக உடைச்சிட்டேன். மற்ற உதயஸ்ரீ தன்னை பற்றியும் மேயர் அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறான்ட்டு தன்னோட முகநூலில் கண்டபடி தன்னை இழிவாக போட்டு கொண்டிருக்கிறார். அதனால் தம்பியை ஒன்றுமே செய்ய முடியல, அதனால் நான் தெரியாதனமாக உடைச்சி விட்டுட்டேன் என்று சொல்ல. நான் சொன்னேன், உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக தந்தது தானே, நீங்கள் அதை ஆராயாமேன்னு உடைச்ச நீங்களன்னு சொல்லி கேட்க, தான் ஆராய இல்லைன்னு சொன்னேன். நான் சொன்னேன், அப்போ ஆராயாமல் தான் உடைச்சிருக்கிறீங்களோன்னு சொல்ல. சரி, ஏதோ தவறு நடந்துட்டு தம்பி, இப்போ மழைக்கு உடைச்சி விட்டுட்டோம், என்ன சந்தியும் நான் மிச்ச விஷயத்தை பார்க்குறேன்னு சொன்னான். இப்போ இப்படியே இருக்க நான் அவள் இது நடந்து முடிஞ்சு போயிட்டுனா, ஆனால் நான் இல்லாத இடத்துல அதே சந்தர்ப்பத்தில் உதயஸ்ரீ தன்னோட அந்த ஏரியா, அதாவது உதயஸ்ரீ பிறந்து வளர்ந்த ஏரியா அந்த 4ஆம் பாட்டாரம் கொண்டலடி லேனன்னு சொல்லப்படுற இடம். அவர் தங்கட அந்த அயல் சனம் அதுக்குள்ள இருக்கிறது முழுக்க அவற்ற சொந்தக்காரரும் அவற்ற உறவுக்காரர் முழு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி அவன் அயலாக்கெல்லாம் அதுக்குள்ள இருக்கணும். அதுக்கெல்லாம் இவர் வசித்து வந்தவர். இப்போ அவர் வெளியில் தான் அவர் குடியிருக்கிறார். அவர் ஒரு முறைப்பாட்டில் அவர் கந்தர்மடம் என்று சோட்டா போட்டிருந்தவர், எனக்கு சரியான அட்ரஸ் தெரியல. அப்படி இருக்கல அவர் அந்த தன்கட சனம் சொன்னதுக்காகவும் அவன் ஏரியா சனத்தின் நலனை கருத்தில் கொண்டு மட்டும்தான் இந்த முடிவை தன்னிச்சையாக எடுத்து செயல்பட்டவர். அப்போ ஈவினிங் நடந்த அந்த சம்பவத்தில் தான் அந்த மேராமத்து குழு தலைவர் சொன்னார் நேரடியாக, எங்களுக்கு ஆளுநர் பெரியாள் கிடையாது, தாங்கள் தான் பெரியாள், அதனால் ஆளுநர் ஒன்றும் இங்கே எதுவுமே பண்ணலாது, அவர் சொல்கிறத நாங்கள் கேட்கவும் முடியாதுன்னு சொன்னார். அப்போ நான் அப்புறம் திரும்ப கேட்டேன், அப்போ ஆளுநர் உங்களுக்கு பெரியவர் கிடையாது அப்படின்னு சொல்ல வாரீங்களோன்னு சொல்ல, முதல்வரும் பக்கத்தில் நிற்கிறாங்க, மாநகர முதல்வர் மதிவதனி, அவங்கள வச்சுக்கொண்டு சொல்கிறார், ஆளுநர் பெரிய ஆள் கிடையாது, நீர் போய் சொல்லும் ஆளுநருக்குன்னு சொல்லி என்னை பார்த்து சொன்னார். உண்மையான சம்பவம், நிறைய பேர் பார்த்துட்டே இருந்தாங்க, சாட்சியும் இருக்குது. அப்படி என்று சொன்னால் அப்போ இவங்க ஆளுநருக்கு கீழே இல்லை, அப்போ ஆளுநரையே மதிக்காம தான் இப்படியான செயல்பாட்டை இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க.